ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அந்த 4 ஃபினாலிஸ் தவிர மற்ற எல்லாம் கிளம்பிட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பேசும்போது எல்லார் நேமும் சொன்னார். குறிப்பாக வந்து பார்வதி, கமருதீன் அவங்க 2 பேர் நேம் சொல்லும்போது வினோத் ஃபர்ஸ்ட் ஆளாக எழுந்து கை தட்டினார். அதுக்கப்புறம் ஒருத்தராக ஏஞ்சி கை தட்டினாங்க. ஏஞ்சி நின்று ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தாங்க. பட் 2 பேரை தவிரங்க, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா, திவ்யா. இந்த 2 பேர் உட்காந்துனே தாங்க இருந்தாங்க. எல்லாரும் எழுந்துட்டாங்களே, அட்லீஸ்ட் நம்மளும் சரி எழுந்துப்போம். மனசுக்குள்ளே 1000 வஞ்சம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அந்த நேரத்தில் சரி ஓகே, நடுவில் ஒரு தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, அதுக்காக அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காவது ஒரு கிளாப் பண்ணால் அவங்க பார்க்குறவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. சரி ஓகேன்னு இந்த 2 பேருமே உண்மையாக மனசாட்சியில் மனிதாபிமானம் இல்லாமல், அவங்க கமருதீனோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா அரோரா பற்றி, நீ டபுள் கேம் ஆடுற, இவங்க எல்லாமே ஓட்டுக்காக தான் சும்மா நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த திவ்யா இருக்கா பாருங்கள், ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருக்கோம், அவள் கேரக்டரே வந்து அப்படி தான். யாரையுமே வந்து இது மதிக்க மாட்டா, யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரகண்டான கேரக்டர். அரோராவும் அதுக்கு மேலே தான், நீ என்னடான்ற மாதிரி நடந்துக்குவா. பட் ஆனால் இந்த பிக் பாஸில் அப்படி நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயத்தில் சொல்லியிருப்போம். பட் அது இன்றைக்கி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன தான் ஒருத்தர் பிடிக்கலனாலுமே ஒரு ஒரு விஷயம் ஒரு நடக்குது, ஒரு தப்பாக நடந்துச்சுன்னா ஸோ அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். சரி, அங்கேருந்து மீண்டு வரணும். அதில் அப்போ தான் வந்து அவங்க ஓகே, நம்ம தப்பு பண்ணாலும் நம்ம கூட எல்லாம் நிற்கிறாங்கன்ற மாதிரி ஒரு தைரியம் இருக்கும். நாளைக்கு வெளில எங்கன்னா பார்த்தோன்னா மூஞ்ச எதை வச்சுங்க பேசுவாங்க. நாளைக்கு ஏதோ ஒரு ஹீரோவோ ஏதோ நல்ல ஒரு பொசிஷன் 2 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க, அப்போ எப்படி மூஞ்ச கொண்டு எங்கே வச்சுப்பாங்க? ஒரு பப்ளிக் இடத்துல இப்படியே அங்கே பிஹேவ் பண்ணுறது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவங்க 2 பேரை பார்த்து. அதுவும் இந்த அரோராலாம் இருக்கா பாரு, என் ஃப்ரெண்டு அவனுக்காக நான் அழுது அப்படின்னு சொன்னது எல்லாமே ஓட்டுக்கு தான். இப்போ வந்து 100% வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. அவள் அப்படி தான் சொன்னான்னு, ஓட்டுக்காக தான் சொன்னான்ட்டு. இந்த மாதிரி மனுஷங்களாம் வந்து கப்பே ஜெயிச்சா கூட உண்மையாகவே நல்லா இருக்காதுங்க. இதுக்கு வந்து நமக்கு என்ன தோணுதுன்னா, சபரிக்கே கொடுத்துட்டு போயிடுங்க தயவுசெய்து. அவன் எது நடந்தாலும் அவன் ஏஞ்சி நின்னுடுறான். கோவப்பட்டாலும் கோவப்பட்டுறான் அதிகமாக. எமோஷனலான ஆயிடுறான். கூல் பண்ணாலும் கூல் ஆயிடுறான். ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு மனுஷன்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி மனசில் வச்சு பழி வாங்குற ஆளுங்கிட்டலாம் வந்து உண்மையாகவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சுச்சுவேஷனை பற்றின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.